செடி கொடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த தாவரம் அந்த சீசனில் எந்த ஃப்ளவர் வருமோ அந்த சீசனில் எந்த காய் வருமோ அதைத்தான் டிசைனாக வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் அதோட அந்த தோடா எம்ப்ராய்டரியோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து அந்த பூத்துக்குளிக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே மாடர்னாக யாருக்கு என்ன கஸ்டமைஸ்ட். இப்போ சுடிதார் கூட தைச்சி தர சொல்கிறாங்க, பாஸ்கோட்டை தைச்சி தர சொல்கிறாங்க, ஷாலு துப்பட்டா அந்த மாதிரி இது எல்லாமே செய்வாங்க. இது வந்து எம்ப்ராய்டரி வந்து அவங்க செய்யறதுக்கு அந்த இது செய்யும்போது இந்த ஒவ்வொரு எம்ப்ராய்டரிலையும் அந்த ஒவ்வொரு லேடிஸோட அந்த அவங்க வீட்டோட துக்கம் சுகம் சந்தோஷம் அத்தனையுமே வந்து அவங்க இங்கே பிரதிபலிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு 10 மணிக்கு அப்புறம் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மைதானத்தில் உட்காந்து அந்த மந்தை சுற்றி இருக்கிற கோயில் பற்றி மந்தை சுற்றி இருக்கிற அந்த நல்லது கெட்டது நடந்ததை பற்றி அந்த மாதிரி பாட்டு பாடி அந்த துணியை ஸ்டிச் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து தோடாஸ் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தாஸ்ன்னு இருக்காங்க. கோத்தாஸ் வந்து அவங்களுக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு கொண்டை போட்டிருப்பாங்க. அதில் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு லீஃப் இருக்கும். அது வந்து அவங்களோட அந்த கோத்தா பாஷையில் மண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த கொண்டைக்குள்ளே வச்சு அந்த இதில் போட்டு தி கேர்ள்ஸ் அந்த பியூரிட்டி அடைஞ்ச உடனே அவங்க எப்போதுமே அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கும்போது அது போடாமல் அவங்க இருக்கவே கூடாது. அவங்களோட ஒயிட் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போட்டு அதுக்குள்ளே இருப்பாங்க. ஈவன் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடிஷனலி கோத்தாஸ் எல்லா மெடிஷனல் இதுலேயும் பண்ணுறாங்க. கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க. மியூசிஷியன் அந்த மியூசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. மெயின் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த இரும்பு பண்ணுறோம் இல்லை சார், குத்து மம்மட்டி அந்த மாதிரி அந்த இரும்பு செய்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து தோடா கம்யூனிட்டிக்கும் வடிகா கம்யூனிட்டிக்கும் அந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கோத்தா ட்ரைப் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது பண்ணுறதில்ல. தோடா ஜுவல்லரி வடிகா ஜுவல்லரி எல்லாமே கோத்தா பீப்புள் தான் பண்ணிட்டுருக்குறாங்க. லேடிஸ் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டரி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த பாட்டரி ஒர்க் எல்லாமே கோத்தாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குறும்பாஸ் அடுத்த ட்ரைப் வந்து குறும்பாஸ்ன்னு இருக்காங்க. ஏனு குறும்பா, வெட்டு குறும்பா, ஆலு குறும்பா அப்படின்னு ஒவ்வொரு குறும்பா அதுலேயே இருக்காங்க. வெட்டு குறும்பா அப்படின்றவங்க வந்து காட்டில் கிடைக்கிற அந்த தேனெல்லாம் எடுத்துகிட்டு மெயினாக எல்லா ட்ரைபும் போய் தேன் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களோட லைஃப்லிஹுட்டுக்காக. அப்புறம் அந்த பாம்பு இந்த லண்டானா இப்போல்லாம் அந்த லண்டானா ட்ரீயை கூட எடுத்துகிட்டு வந்து ஃபர்னிச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது அமெரிக்காவில் இருந்திருந்தால் வாஷிங்டன்லலாம் இங்கேருந்து தெப்பக்காட்டில் இருந்து செஞ்ச யானையை லண்டானா ட்ரீயில் செஞ்ச யானையை எடுத்துகிட்டு போய் வாஷிங்டனில் வச்சுருக்குறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இப்போல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் அந்த மூங்கில் அவங்களோட பக்கத்தில் இருக்கிற மூங்கிலை எடுத்து மூங்கிலில் சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்ணி அவங்களோட லைஃப்லிஹுட்டுக்கு இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த தேன் குறும்பான்றவங்க வந்து மெயினாக வந்து அவங்களோட இதை வந்து காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறது, நெல்லிக்காய், அப்புறம் அந்த காட்டுக்குள்ளேருந்து என்னென்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க லைஃப்லிஹுட்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளு குறும்பான்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பெயிண்டிங் வரைவாங்க. எல்லாருக்குமே அவங்களோட லாங்குவேஜ் இருக்கும். எல்லா ட்ரைப்புக்கும் அவங்களோட லாங்குவேஜ் தனியாக இருக்கும். தோடாசுன்னா தோடா லாங்குவேஜ், வடிகாசுன்னா வடிகா லாங்குவேஜ், கோத்தாசுன்னா அவங்களோட லாங்குவேஜ். இல்லை மேம், அது அவங்களுக்குன்னா பர்டிகுலர் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கன்னடம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பேச தெரியும். ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லை மேம். இல்லை எல்லா ட்ரைப்புக்கும் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் மட்டும்தான். இந்த குறும்பாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாறை ஓவியம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, மோஸ்ட்டாக வந்து இந்த நீலகிரியில் பாறை ஓவியம் தான். அந்த நீலகிரி ஃபுல்லாக நம்மளுக்கு என்னென்ன எந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, எங்கே வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து பாறை ஓவியத்தில் வரைஞ்சதை அவங்க போய் பார்த்துட்டு வந்து அவங்களோட இதை வந்து பெயிண்டிங்காக வரைஞ்சிருக்காங்க. இது கூட நேச்சுரல் பேப்பர். அப்புறம் இந்த பெயிண்டிங் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு கான்செப்ட், வெறும் பெயிண்டிங் மட்டும் கிடையாது. இது அவங்களோட லைஃப் ஸ்டைலோட ஒரு கான்செப்ட். அதை வந்து படமாக வரைஞ்சிருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் இப்படி பார்த்து எத்தனை கலர் தெரியுது சும்மா. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் மினிமம் 7 to 8 கலர்ஸ் இருக்கும்.
மினிமம் வந்து 12 கலர்ஸ் வந்து 2 மரத்துலேருந்து எடுக்கிற நேச்சுரல் பெயிண்டிங் தான் இது. வேங்கை மரத்தில் இருக்கிற அந்த பானும் அந்த குறிஞ்சி இலையும் அப்புறம் பர்டிகுலர் இன்னொரு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 3 செடியிலிருந்து அந்த இது எடுத்து அதை அந்த இப்போ மழை காலம் ஆயிடுச்சுன்னா அந்த வேங்கப்பால் எல்லாம் வராது. ஸோ அந்த வெயில் காலத்தில் மட்டும் போய் எடுத்துகிட்டு அதை ஸ்டாக் வச்சுட்டு இந்த குறிஞ்சி ஃப்ளவர் வரும்போது அந்த குறிஞ்சி பூ வரும்போது அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் கலர் பண்ணுவாங்க. அது எந்த கலரை அந்த நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கலரை மிக்ஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அது இந்த ட்ரைபல்ஸ் வந்து இந்த கோத்தகிரி ஏரியாவில் கொஞ்சம் மேட்டுப்பாளையம் போகிற வழியிலெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த கோத்தகிரியிலேருந்து கீழே இது போகிற மேட்டுப்பாளையம் போகிற இடத்துல வந்து இவங்க இருக்கிறாங்க. இவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு இப்போ தோடா துணி வந்து 50-70 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இது பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருக்குமே 1 லெவலில் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அம்மா வந்து கேட்டாங்க தோடா ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லும்போது அம்மா கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொன்னேன், அம்மா தோடா துணினா எல்லாருமே தெரியும், நீங்கள் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நீங்கள் இவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அம்மா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு கிஃப்டாக ஒரு பெயிண்டிங் தரலான்னு சொல்லி அம்மா வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட இதுலேயும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அவங்களோட கோயில், அது வந்து இந்த ஷோலாக்குள்ளே இருக்குது. கோயிலில் போய் அந்த இது டான்ஸ் ஆடுறது, அந்த கோயில் பண்டிகை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து கான்செப்டை இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட இதில் பார்க்கும்போது தெரியும், தேன் எடுக்கிறது இந்த பாறைக்கு மேலே போய் அந்த கயிறு கட்டி அங்கேருந்து அவங்க எப்படி கீழே இறங்குறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தேன் கதை மட்டும் சொல்லிடுற, அவங்க போய் தேன் எடுக்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்கே நல்லா சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆற்றுல போய் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே போய் அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்குவோங்களா, நாங்கள் மேலே போய் கீழே வர வரைக்கும் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்க எவ்வளோ தேன் எடுத்தாலும் அதில் ஒரு சொட்டு கூட அவங்க வந்து டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மேலே ஏறி கீழேருந்து கயிறு கட்டிட்டு அந்த கல் மேலே போய் தான் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டது அப்படியெல்லாம் ஓ சரி சரியா வரல, சரியா அது இல்ல அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து அது அந்த மோட்டர் அங்க போங்க, அங்க இருந்து பேசுங்க. இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலை மேலே ஏறி இப்படி அந்த கட்டு மேலே கயிறு கட்டி ஏறிட்டு ஒரு 4-5 பேர் சேர்த்து போய் இப்போ கேட்குமா, அப்போ அவங்க போயிட்டு அந்த கல் மேலே ஏறி கயிறு கட்டி மேலே போய் ஏறிட்டு அந்த எல்லா தேனெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து இறங்கினதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் ஃபஸ்ட்டு எடுத்த தேனை வந்து சாமிக்கு படைச்சிட்டு இந்த மேலே இருந்த தேனெல்லாம் எடுத்து பாதுகாப்பாக இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தேனியை வந்து அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பசிச்சாலும் அங்கே நெருப்பு போட்டு சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் இதோட குடும்பா இது. அதில் சொல்ல போனால் இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கு நீலகிரியில் இருக்கிற எந்த ட்ரைப்ஸ் பற்றியோ இல்லை நீங்கள் பார்க்கணுன்னாலோ எல்லாம் உங்களுக்கு நீலகிரியில் என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து அம்மா கிட்ட என் நம்பர் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு எப்போ வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், எப்போ வேணும்னாலும் நீங்கள் வாங்க. அதே மாதிரி அம்மா வந்து ஒரு 2 ஆயில் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அந்த ஒன்று வந்து பெயின் கில்லர், இன்னொன்று வந்து லெமன் கிராஸ். அது இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்லேருந்து கலெக்ட் பண்ணி அது செஞ்சுருக்குறாங்க. அதுலேயே வந்து அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். இது வேறு ட்ரை பண்ணதுங்க. அது இன்னொரு ட்ரைப் வந்து அந்த கொஞ்சம் பேர் எல்லாம் குரூப்பாக வச்சு அந்த மாதிரி பண்ணி ஒரு NGOs அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 7-8 டிஃப்ரெண்ட்டாக ஆயில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து லெமன் கிராஸும் வின்டர் கிரீன் 2 ஆயிலும் அம்மா கேட்டிருக்காங்க, அதனால எடுத்துகிட்டு வந்துருக்கேன்.
நம்ம கடையில் தான் வாங்கலாம். ஒரு செகண்ட், இந்த ஆயில் வந்து இவங்க பண்ணுற இதில் இல்லை. நான் ரிக்வெஸ்ட் பண்ணினதால இவங்க வந்து வேற ஏதோ ஒரு ட்ரைப் பண்ணுற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க நம்மளுக்காக. ஸோ நான் வந்து ஹனிலாம் இருக்குது, அதில் ஒரு லிஸ்ட்டு நான் போடுறேன், நான் குரூப்பில் போடுறேன் நான். பட் நம்ம தான் நாளைக்கு திரும்பி வரும்போது வாங்கிக்கணும். இவங்க வந்து ஒரு சாம்பிளுக்கு 2 ஆயில் தான் நான் போட சொன்னேன். நமக்கு எல்லாருக்கும் அரௌண்ட் 66 66 வயசு ஆயிடுது. ஏதாவது ஒரு பார்ட்டு கண்டிப்பாக வலிக்கிறது. ஸோ அதனால வின்டர் கிரீன் ஆயில் வந்து பெயின் வலிக்காத ஆளா இது எங்கேயுமே வலிக்கலையா? அப்போ அது எனக்கு கிஃப்ட் பண்ணட்டும், எனக்கு எல்லா இடமும் வலிக்கும். பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்க மாட்டேன், எனக்கு கிஃப்டாக கொடு. அண்ட் 2வது ஆயில் வந்து லெமன் கிராஸ் ஆயில், அதை சாயில் போடலாம், அல்லது அதுலேயே அதோட யூசேஜ் எல்லாம் எழுதிருக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து எது ரொம்ப யூஸோ அந்த 2 ஆயில் வாங்கிட்டு சொன்னதால இவங்க கடையில் தான் வாங்கினாங்க. ஏன்னா அது இவங்களோட இதில் இல்லை. இது ஒண்டி தான் இவங்க வந்து வாழ்வாதாரத்துக்காக நம்ம வாங்குற கிஃப்ட் வந்து யாருக்கான உபயோகமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாருக்கும் ஒன்று ஒரு மாதிரி தான் கிடைக்கும். பிகாஸ் நோ 2 things are same. இதை வந்து இவங்க ஒரு சரி, இதை வந்து வேணும்னா நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அம்மா கிட்ட கேட்ட ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரணுமான்ட்டு. பட் உங்களுக்கு லக்கேஜ் ஜாஸ்தி ஆயிடும். இதுதான் பெஸ்ட், யாருக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி அமேசான்ல வந்து திஸ் இஸ் காஸ்டிங் அட்லீஸ்ட் 1200 to 1300 rupees. இவங்க வந்து நேரடியா போய் அவங்க கிட்ட வாங்கினதால அமேசான்ல நீங்க போட்டு பார்க்கலாம், யார் வேணா. குறும்பா பெயிண்டிங்ஸ் இட் காஸ்ட் மினிமம் 1400 rupees. இவங்க கிட்ட இருந்து நாங்க 850க்கு வாங்கினோம். ஒரே ஒரு சந்தேகம், அந்த பெயிண்டிங் ஒருத்தர் போட்டதா இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் போட்டதா? பேர் அடியில எழுதிருக்கு, யார் பண்ணாங்களோ அவங்க பேர். சிங்கிள் ஹேண்ட். இவர் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவரு 18 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பெயிண்டிங். ஆனால் இது வரைக்கும் எல்லாரும் வந்திருக்காங்க, 2-3 பெயிண்டிங் வாங்கிட்டு சும்மா ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 4 வருஷமா நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த மாதிரி தோடா எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்குது, இந்த பெயிண்டிங்கில் வேற எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அம்மா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். இப்போ வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஏன்னா எல்லாருமே இதை விரும்ப மாட்டாங்க, எல்லாருக்குமே ஜென்ரலாக எல்லாருமே இதை விரும்புவாங்களான்னு தெரியாது. அதனால சாரீஸில், அப்புறம் ஸ்டோலில், போஸில், குஷன் கவர் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து எல்லாமே சாம்பிள் பண்ணி கொஞ்சம் அந்த இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 இடத்துல வந்து அவர் அவார்டு வாங்குற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த வாழ்வாதாரம் வந்து அவங்க இந்த பெயிண்டிங்னா யாருக்குமே எவ்வளோ பேருக்கு தெரியாது. அதனால் இப்போ வந்து சென்னையில் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம அட்லீஸ்ட் நம்ம 15 பெயிண்டிங் மட்டும் வாங்குறோம். நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளவு. பாக்கி உங்களுக்கு எல்லாம் வேணும்னா இவங்களோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில், வாங்கலாம். பிகாஸ் சாதாரணமாக பெயிண்டிங்னு பார்த்த உடனே திஸ் லுக் ஸோ இதை விட நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய இருக்கலாம். பட் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்மளாலான ஒரு உதவி செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வாங்கிடுவோம். இப்போ வந்து இவருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச நான் வந்து படித்ததுக்கும் வேலை செய்யறதுக்கு எதுக்கு இருக்குன்னு சம்மந்தமே இல்லை. பட் இது வந்து என்னோட ஒரு லைக் ஸ்மால் ஹாபி மாதிரி. எல்லாருக்குமே இப்போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு 4 விஷயத்தை கற்றுட்டு போனேன்னா இவங்களுக்கு என்ன நம்மளால் அந்த சப்போர்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது அந்த பாம்பு அந்த இது ஆர்டிஷன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, இந்த எல்லா ட்ரைப்ஸுக்கும் இருக்குது. நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, உங்கள் இதுலேயே கூட யாராவது ஆர்டிஷன் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஆர்டிஷன் கார்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தராங்க. அதில் வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டிஷன் வந்து அவங்களே ஒரு ப்ராடக்ட் புதுசாக ஒன்று பண்ணி கொடுத்தா கூட அது அவார்டு வரைக்கும், ஜனாதிபதி அவார்டு வரைக்கும் வாங்கலாம். அந்த அவார்டு அந்த அவர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பம்,
அப்படி அடுத்த ஆடிஷன் அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர் 60 அந்த அவார்டுக்கு வந்து லைஃப் லாங் பென்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது. அந்த மாதிரி என்னால் சின்ன சின்ன இப்போ நான் படிச்சுட்டு வந்ததை வந்து இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்சு சப்போர்ட் இவங்க அம்மாவும் இதே பண்ணிருந்தாங்களா? ஸோ அம்மா தவிர இது பண்ண பிறகு இவங்க அதையே அது லெகசியாக எடுத்து பண்ணுறாங்க. நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல, பட் நீங்கள்லாம் பெரியவங்க. நீலகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா படிகாஸ் தான் வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ நாங்கள் வந்து யார் இந்த மீதி இருக்கிற எந்த ட்ரைபல்ஸ் வில்லேஜுக்குள்ளே எல்லாம் நாங்கள் போகக்கூடாது. அவங்க வந்தாலும் நம்ம வாசல்ல அதுவும் இயர்லி ஒன்ஸ் வந்து பண்டிகையெல்லாம் வரும்போது நாங்கள் வந்து அரிசி பருப்பு இந்த சாமை அந்த மாதிரி எங்களால் என்ன முடியுதோ அதைத்தான் நாங்கள் கொடுத்து எடுத்துக்கிடுவோம். பட் ஐ broke the record. I want to support each and everyone. நான் வந்து படிகா கம்யூனிட்டியில் பிறந்தாலும் தோடாஸ் வில்லேஜுக்குள்ளே நான் போகிறேன், குரும்பா வில்லேஜுக்குள்ளே போகிறேன். அவங்களுக்கு என்ன வேணுன்றதை என்னால் படிக்க முடியுது, என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றதை போக முடியுது. அதே மாதிரி எல்லா வில்லேஜுக்குள்ளேயும் எல்லாரையுமே சேர்த்திட மாட்டாங்க. ஆனால் படிகாசுன்னு சொல்லி போகும்போது எல்லா வில்லேஜுமே நம்மளை வந்து சேர்த்திக்குவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இங்கே பக்கத்தில் போனீங்கன்னா எட்டையம்மன் டெம்பிள் இருக்கும், படிகாஸோட அந்த குலதெய்வம். இப்போ தான் போன வாரம் பண்டிகை முடிஞ்சிருச்சு. அப்போது அந்த கோயிலுக்கு வந்து எல்லா ட்ரைபல்ஸ் வந்து இன்டர் கனெக்டட். நீலகிரியில் இருக்கிறவங்க வந்து இன்டர் கனெக்டட். தோடா பஃபலோ மில்க்கு, அப்புறம் அந்த தோடாஸ் பண்ணுற அந்த மூங்கில்ல செய்கிற அந்த பால் கறக்கிற பாத்திரம் அதை தான் எடுத்துகிட்டு வந்து கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எங்கேருந்து யாரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு. அதே மாதிரி போட்டாஸ் பண்ணுற அந்த பாட்டரி அதைத்தான் வந்து தோடா கோயில்லையும் சரி இங்கே படிகா கோயில்லையும் சரி அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த இயர்லி ஃபங்க்ஷன் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு இன்டர் கனெக்டடாக இந்த நீலகிரியில் இருக்கிற எல்லா ட்ரைப்ஸும் எல்லாருமே இருக்கிறாங்க. யங்கர் ஜென்ரேஷன் இப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் செஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்யலைனாலும் வருது மேம். இப்போ தோடா எமரைட்ரின்னு எடுத்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்குமே டிசைன் சொல்லி தரதில்லை. அது வந்து அவங்களோட மைண்டில் என்ன டிசைன் வருதோ அதை வந்து அதை அப்படியே போடுவோம். சின்ன பசங்களும் பண்ணுறாங்க. சொல்ல வரேன், அவங்க அம்மா செய்யும் போது பாட்டி செய்யும் போது பார்க்குறாங்க இல்லையா, அதை பார்த்து அதை செய்கிறாங்க. இப்போ இந்த பெயிண்டிங் வந்து இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சின்ன யங்கர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொரோனா டைமில் வந்து ஒரு 5 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு சின்ன பொண்ணு 8வது படிக்குது. அந்த பொண்ணு வந்து இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை அந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லியும் தராங்க, அவங்களும் செய்கிறாங்க. அவங்க ஸ்கூல்லாம் போகிறாங்களா இல்லை ஸ்கூலெல்லாம் போகிறாங்க. என்ன ஸ்கூல் போனாலும் படித்தாலும் அந்த தோடா இப்போ தோடா கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. குடும்பாஸ் வந்து படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க, வந்திருக்காங்க. இங்கே பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அது +2 முடிச்சுட்டா ஒரு 10th முடிச்சுட்டானா கோத்தகிரிக்கு வந்து கோத்தகிரியில் வந்து படிச்சுக்குவாங்க. இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி எது இருக்கோ அங்கே போய் படிச்சுக்குவாங்க. ஓவரால் இப்போ நல்லா இருக்குதுங்க. இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து நம்மளோட அந்த கல்ச்சரை மறக்கக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கு. இப்போ கோத்தா கம்யூனிட்டி எடுத்தீங்கன்னா பைலட்டாக கூட இருக்கிறாங்க. பட் அந்த வில்லேஜுக்குள்ளேன்னு வரும்போது அவங்க கோத்தாஸ் அவங்களோட கம்யூனிட்டி என்னவோ செரிமோனி என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீலகிரியில் வந்து என்னென்ன விளையுது அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த கோத்தகிரி குன்னூர் ஏரியாவில் வந்து டீ வந்து நல்லா இதாகுது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கொஞ்சம் மேரக்காய் அந்த மாதிரி அவரை அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. நம்ம அந்த பக்கம் ஊட்டி பக்கம் ஊட்டி குந்தா ஏரியா வந்தோம் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, கார்லிக் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ். இப்போ இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கூட இந்த புருக்கோலி, நூக்கோலி அந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கூட இங்கே எல்லாருமே செய்கிறாங்க.
நீங்க இவ்வளவு நல்ல காரியம், நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா எப்பயாவது? ரொம்ப இம்பார்ட்டண்டா. நான் வந்து +2 முடிச்ச உடனே சாரி மேம், ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் நான் அவங்க எல்லாம் கேட்குறேன். நான் வந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் சோலூர் எங்கள் ஊரில். +1 +2 அப்போ எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் இல்லை. எல்லா அந்த பொட்டை பிள்ளைங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துலேயும் எங்கள் அம்மா இல்லை நீ போய் படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு அனுப்புனாங்க. +1 +2 சாம்ராஜ் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் படித்தேன். முடித்த உடனே அந்த கோஆப்ரேட்டிவ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னு தருவாங்க. அதில் வந்து 500 பீப்புளில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டாக வந்து நீலகிரி சென்ட்ரல் பேங்க்கில் கோஆப்ரேட்டிவ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் படித்தேன். அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி ஐம் டாக்கிங் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 770 rupees. இப்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் அப்போல்லாம் எனக்கு கைடன்ஸ் யாரும் இல்லை, அந்தளவுக்கு நம்மளை கைடன்ஸ் பண்ணி நீ அடுத்த லெவல் போன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன், ஹையர் லோயர் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கோயம்புத்தூரில் ராமலிங்கா இன்ஸ்டியூட்டில் போய் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் 1 இயர் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த பேங்க்லேயே 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண சொன்னாங்கன்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோட மென்டார் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஊட்டியிலேயே வேலை செய்யறதுக்குன்னு. நான் எங்கள் மென்டார் கிட்ட ஜாயின் பண்ணும்போது நான் வந்து அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சேனோ அப்படின்னெல்லாம் நான் ஜாயின் பண்ணல. ஏசியா கேர்டேக்கர் ஓம்னாஸாக தான் நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு, என்னோட தம்பி. எங்கள் வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு தோடஸ்க்கு, ஏன்னா மற்ற கம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு வேலை செய்யலாமே தவிர்த்து நாங்கள் வந்து யாரும் வீட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் எந்த போஸ்டிங்கில் வேணும்னா இருந்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி போகக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எங்கள் வீட்டில் 3 வருஷம் வரைக்கும் என்னை யாருமே வந்து பார்க்கல. 3 இயர்ஸ் வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட ரிலேட்டிவ் ஆகட்டும், நீ வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி. பட் ஐ எம் ஸோ ப்ரௌடு டுடே. இத்தனை அப்பா அம்மா முன்னாடி இந்த ஒரு பெரிய விஷயத்தை இத்தனை பேர் நான் பார்த்து இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, அந்த 3rd இயரில் எங்கள் அப்பா அம்மாவை என்ன மிஸ் பண்ணியிருக்கேனோ இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மா கிடைச்சிருக்கிறாங்க எனக்கு. இந்த மாதிரி நீலகிரியில் இருக்கிற எல்லாரையும் பற்றி பேசுறதுக்கு எனக்கு நான் அந்த லேர்னிங் எங்கள் அம்மா கிட்ட இருக்கும், எங்கள் மென்டார் கிட்ட இருக்கும்போது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்ஸ் வந்து எனக்கு எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க ஐடியில் வேலை செய்கிறேன் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மாவுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சுகரு ஜாஸ்தி ஆயிடுது, பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஒரு 2-3 days அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஐ காட் யூ ஃபீலிங் ஏதோ எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்குது. அதை வந்து அம்மா நான் விட்டுட்டு போயிட்டா சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளோட லைஃப் ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளமும் வரும். அதெல்லாம் தாண்டியே அம்மா இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு நினச்சேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாருமே வந்து நீ ஆண்டியை நல்லா பார்த்துக்கிட்டேன், அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லும்போது கூட நான் வந்து சொல்லியிருக்கேன், கடவுளே எனக்கு தெரியாது அம்மாவை எப்படி அது வந்து எனக்கு ஓம்னர்ஸ் அவங்கள பண்ணுறது. அப்போ தான் இது எல்லாமே நான் படித்தது. நான் இன்னைக்கு இவ்வளோ வந்து பேசுகிறேன் அப்படின்னா அம்மா கூட 8 இயர்ஸ் 24/7 கூடவே இருந்திருக்கு. அதனால தான் அவங்களோட என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்களோ எல்லா ட்ரைப்ஸ் கிட்ட என்ன இருக்குதோ இன்னைக்கு நான் எந்த இடத்துக்கு போனாலும் அம்மா வீட்டிலேருந்து பிரிஞ்சு நம்ம வீட்டிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களோ என்னோட மென்டருக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்து எந்த இடத்துல போனாலும் எனக்கு கிடைக்குது. இன்னைக்கு ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட போய் யாராவது கிட்ட எங்கேயாவது பேசும்போது மேடம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார், பிஞ்சினம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பிஞ்சினம்மாவா அந்த வீட்டிலேருந்து வரீங்களா. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இன்னுமே எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எங்கள் கடவுள்கிட்ட ஒன்றே வேண்டிக்கிட்டேன் என்னென்னா, அம்மா இறக்கும்போது நான் நல்லா அம்மாவை நல்லா பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட அந்த கடைசி உயிர் வந்து என்னோட கையில் போகணும். அதுதான் நீங்கள் எனக்கு காமிச்சு கொடுக்குற அந்த அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கடவுள் அந்த லாஸ்ட் உயிர் பிரியும் போது என்னோட கையில் தான் போனாங்க. இதை விட கிஃப்ட் வந்து எனக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கல்ச்சரலில் யார் என்ன வந்து எஜுகேஷன் லெவலில் என்ன வந்தாலும் யார்கிட்ட ₹1 காசு வாங்குறதில்ல. நிஃப்ட் காலேஜ் வராங்க, லக்னோ வராங்க, எல்லாருமே வராங்க.
ஃபீல்டு ஒர்க்கு கூப்பிட்டு போகிறேன், அவங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பட் சொல்லக்கூடாது, 60க்கு மேலே சீனியர் சிட்டிசன் யார் வந்து என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் மனதால் இல்லை. மனதால் இல்லை சார், எல்லாருமே மனதாலையும் உடலாலையும் எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்லாருமே சின்ன வயசு பிள்ளைங்க வந்துட்டு சார். மேம் என்ன மேரேஜ் கேட்குறீங்க? அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு மேரேஜ். வடிகா கம்யூனிட்டியில் வந்து முந்தின காலத்துலலாம் நிச்சயம்லாம் பண்ணி அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் நிச்சயம் பண்ணுறாங்க. அப்புறம் வரதட்சணை கொடுமை, இந்த 6 ட்ரைபல்லையும் வரதட்சணை வந்து யாருமே வாங்கறது இல்லை. எந்த கம்யூனிட்டிலையும் நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த எல்லா கம்யூனிட்டிலையும் அந்த பித்தளை தட்டு ஒன்று இருக்கும், பித்தளை தட்டு, அதுதான் வந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அந்த இதில் அந்த தட்டில் தான் வந்து நம்ம சாஸ்திரம் பண்ணுவோம். எல்லா கம்யூனிட்டியிலும் தோடா கோத்தா படுகா இருளா எல்லாருக்குமே அது சீதனான்னு கொடுக்கறது வந்து அந்த பித்தளை தட்டு மட்டும்தான் நாங்கள் சீதனமாக தருவோம். இப்போ படுகா கம்யூனிட்டியில் என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேர் குறிச்சிட்டு எந்த நாளுன்னு இப்போலாம் மண்டபத்தில் கூட நாங்கள் கல்யாணம் வச்சிடறோம். பட் எங்களோட ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணணுமோ ஃபஸ்ட்டு நாள் என்ன சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் இன்னுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் மேம். இந்த தோடாஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். தோடாஸில் மட்டும் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோடாஸ் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து அப்படி இல்லை. சின்ன வயசுலயே வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அந்த மாதிரி சொல்லி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏஜ் வந்தோடனே, இப்போல்லாம் பிள்ளைங்கெல்லாம் படிக்க போகிறதுனால ஸ்கூலுக்கு காலேஜ்க்கெல்லாம் போயிட்டு கூட வந்துக்குவாங்க. அப்புறம் ஒரு ஏஜ் வரும்போது எங்கள் வீட்டுக்கு அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைய வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த காலத்தில், இந்த காலத்துலலாம் இல்லை, அந்த காலத்தில் வந்து இப்போ சப்போஸ் அந்த பையனோட அந்த கூட்டு போன அந்த பையனோட பிரதரோ இல்லை அவரோட ஃப்ரெண்டோ இல்லை ஃபாதர் இன்லாவோ இல்லை அங்கிளோ யாராவது வந்து அந்த பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போத்துற அந்த துப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த துப்பட்டியும் அந்த குச்சி நம்ம பிடிச்சிட்டு போகிற அந்த குச்சியும் வந்து வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாரும் அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. எந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்களோ அந்த பையனை கூப்பிட்டு போய் அவங்க குடும்பம் நடத்திடுவாங்க. அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி 5 monthsல வந்து வில் அம்பு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டோரி என்னன்னா, வில் அம்பு எடுத்துட்டு வந்து அர்ஜுன் அந்த பாண்டவர் இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த புராணங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி அது இருக்கும். அந்த நாளில் வந்து எந்த நாள்னு சொல்லி நம்மலாம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் செய்வோம். தோடஸில் வந்து அமாவாசைக்கு முந்தின நாள் இல்லைன்னா அதுக்கு முந்தின நாள் அன்னைக்கு தான் அந்த வந்து தோடா ஃபெஸ்டிவல் அந்த வில்லம்பு சாஸ்திரத்தை வந்து அவங்க செய்வாங்க. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஈவினிங் வந்து ஒரு செரிமோனி எல்லாம் பண்ணி எல்லாம் வந்தலையும் அந்த இருக்கிற அந்த 2000 பேருமே வந்து பாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அது என்னென்ன சடங்கு செய்யணுமோ செஞ்சுட்டு அந்த மறுநாள் காலையில் எல்லாருமே வர வரைக்கும் இருந்துட்டு ஒரு 2 o'clock அந்த மாதிரி அந்த நகாமரம் அதுல வந்து நாகமரம் அதுதான் அவங்களோட சாமி மரம், நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த மரத்துல தான் செய்வாங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் அதுல வந்து ஒரு சின்ன அந்த மரத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணி விளக்கு வச்சு அந்த விளக்கு முன்னாடி அந்த இயற்கை மத்தியில தான் அந்த வில்லு, அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து தோட்டத்துக்கு அந்த உள்ள காட்டுக்கு போய் வில்லு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறா. அப்போ 3 டைம் கேட்பாங்க, நான் உங்க பொண்ணுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு வீட்டுங்க ஆளுங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வில்லை கொடுத்து அப்புறம் கையில வந்து தேன் ஊற்றி 2 பேரும் தருவாங்க. இது ஜஸ்ட் 5 minutes செரிமோனி, பட் ஸ்டோரி பிஹைண்ட் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கு. அப்போ அந்த பையன் வந்து அந்த சோலைக்குள்ளே போய் அந்த வில்லம்பு செஞ்சுட்டு வர அது பர்டிகுலர் ட்ரீலேருந்து அவன் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோ நேரம் அந்த பொண்ணு வந்து அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த விளக்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த பொண்ணோட கண்ணிலிருந்து தண்ணி வந்துடணும். அப்போதான் அப்போ என்னன்னா மூதாதையர்கள் இயற்கை எல்லாமே வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைக்கு.
வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு அந்த விளக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறக்கு போய் அந்த குழந்தைக்கு போய் பட்டுருச்சு அப்படின்றது. அந்த கண்ணில் இருந்து தண்ணி வரலன்னா அந்த தண்ணி வர்ற வரைக்கும் கண்டிப்பாக அந்த மரத்துக்கு முன்னாடியே தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமே இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மேடம் கேட்டாங்க, இல்ல பிரச்சனை இல்லை. மேடம் வந்து கேட்டாங்க என்ன ப்ராப்ளம் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஒரு வில்லேஜுக்குள்ள போய் ஒரு ஆர்டிஷன் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். நான் இப்போ மேடம் கிட்ட சொன்னேன், ஒரு ஆர்டிஷனை வந்து 5 நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவரை நான் பார்க்கணும், இந்த இன்னொரு அவருக்கு ஒரு அவார்டு வர்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவரு என்னால் பிடிக்க முடியல. இல்ல இந்த 15 பெயிண்டிங் பண்றதுக்கே அவங்களுக்கு வந்து முதல்ல கிடைக்கல. முதல்ல ஒரு 3 நாள் தான் கிடைச்சது. கிடைச்சா கொண்டுறேன்னு தான் சொன்னாங்க. இல்ல இல்ல சாய் குடிங்க, சாய் குடிங்க. எந்த ஒரு வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னாலும் பஸ் வசதி கிடையாது. எந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு போகணும்னாலும் மினிமம் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போக வேண்டியதா இருக்கும். இப்பெல்லாம் அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அந்த அதுக்கும் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கங்கே செக் போஸ்ட் போட்டுடுறாங்க. அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா நம்ம போனால் இன்னுமே இருக்காங்க. கூடலூர் ஏரியா பக்கத்தில், முதுமலை பக்கத்தில் காட்டுநாயக்கன் ட்ரைப் இருக்காங்க. நம்ம மனுஷனுங்க போனால் நம்மளை பார்த்துட்டு பயந்து போய் காட்டுக்குள்ளே வீட்டை பூட்டிட்டு காட்டுக்குள்ளே போய் இருந்துருவாங்க. அப்புறம் நம்ம ஒரு 2-3 டைம் போய் நாங்கள் மனுஷனுங்க தான், நான் உங்கள் இது தான் அப்படின்னு சொல்லி பேசி இப்போ பர்டிகுலராக இப்போ நான் போகிறேன். நான் வந்து கொஞ்சம் பேரை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோனெல்லாம் அவ்வளோக்கு நெட்ஒர்க் எல்லாம் கிடைக்காது. அப்புறம் நம்ம அங்கே போய் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி மேடம் வந்திருக்காங்க, வனஜாமா வந்திருக்காங்க, வனஜாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாதான் அதுக்கப்புறம் தான் இன்னுமே அந்த காட்டுநாயக்கன்ஸ் இன்னுமே வில்லேஜ்குள்ளே அப்படி தான் இருக்காங்க. படிக்கிறாங்கன்னா அந்த கூடலூர் ஏரியாவுக்குள்ள இன்னுமே அந்த எஜுகேஷன் எதுவுமே இன்னும் வரல. அந்த ஒரு பனியா ட்ரைபுன்னு ஒன்று இருக்காங்க. அவங்கள நான் ஒரு ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது போய் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய தொண்டையில் தைராய்டு கட்டி தொங்கிக்கிட்டு இருக்குது. நான் போய் கேட்குறேன், அம்மா ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன கொன்றுவாங்க, அதனால நான் போக மாட்டேன். ஸோ இன்னுமே இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ரூமு, ஒரே ஒரு அடுப்பு இருக்குது, ஒரு 4 பெட்ஷீட் இருக்குது, ஒரு 4 துணி இருக்குது. உங்களுக்கெல்லாம் கேஸ் தரலையாம்மா? ஆமாம், கேஸ்னா என்னன்னு தெரியல. டிவி இல்லையா உங்ககிட்ட? மொபைல் ஃபோன் இல்லையான்னு? இல்லை, மொபைல் ஃபோன் எங்கள் வீட்டுக்காரர் சும்மா வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாது. இன்னுமே அப்படி இருக்கிறாங்க. அந்த கூடலூர் தெப்பக்காடு ஏரியாவிலெல்லாம் இன்னுமே அப்படி இருக்கிறாங்க. பெரிய சைஸ்